மடவாமேடு மீனவ கிராமத்தில் 2 கிலோமீட்டர் தூரம் கடல் அரிப்பால் சவுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்தும் கடல் நீர் ஊருக்குள் புகும் அபாயம் உள்ளதால் கருங்கல் கொட்டி தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என மீனவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மடவாமேடு மீனவர் கிராமத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களின் பிரதான தொழிலாக மீன்பிடி தொழில் இருந்து வருகிறது. 300க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை கொண்டு மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். கடந்த 2 வருடங்களாகவே கடுமையான காற்றழுத்த தாழ்மையின் காரணமாக பலத்த கடல் சீற்றம் ஏற்பட்டு மடவாமேடு கிராமத்தை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு கரைப்பகுதியில் மண் அரிப்பு அதிகளவில் ஏற்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள சவுக்கு காடுகள் 2 கிலோமீட்டர் வேரோடு சாய்ந்து அழிந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் மழை வெள்ளம் காலங்களில் கடல் சீற்றம் ஏற்படும் போது கடல் நீர் ஊருக்குள் புகும் அபாயம் உள்ளதால் அப்பகுதி மக்கள் கடற்கரை மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதை தடுக்க கடற்கரை ஓரம் முழுவதுமாக கருங்கற்களை கொட்டி தடுப்பு சுவர் ஏற்படுத்தி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மீனவ கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு நாங்கள் மீன் பிடிக்கிற தொழில் தான், எங்களுக்கு எதுவுமே எல்லாமே மீன் பிடிக்கிற தொழில் தான். கடல் ரொம்ப உள்ளே இருந்தது, இப்போ முன்ன வெளி வாங்கி வருது. கடலால் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. அந்த வாடை பிறந்தா ரொம்ப கடலுக்கே போக முடியல, ரொம்ப அலை அடிக்குது. அலை வந்து நாங்கள் போட்டு இருக்கிற ஒரு தழத்தாண்டை வந்துச்சு கடல். அதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. தெற்கையும் வடக்கையும் ரொம்ப கடல் உள்வாங்கி சவுக்க மரமெல்லாம் கடலுக்கு போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. நாங்கள் வந்து கடலுக்கு போகிறது தவிர வேறு தொழில் தெரியாத இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு கல் சுவர் அமைச்சு ரொம்ப சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து கல் சுவர் அமைச்சு கொடுக்கணும்னு முதலமைச்சரை நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம்.